Hi dear students, welcome to Way to Career Check YouTube channel. நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா பாராமெடிக்கல் கவுன்சிலிங் பத்தி பார்க்க போறது கிடையாது. அது மறுக்கா இப்போ மேனேஜ்மெண்ட் கோட்டால நிறைய ஸ்டூடண்ட்ஸ் போய் ஜாயின் பண்றீங்க. மேனேஜ்மெண்ட்ல போய் ஜாயின் பண்ணும்போது ரொம்பவே கவனமா இருங்க. ஏன்னா எல்லா மேனேஜ்மெண்ட் காலேஜுமே தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி, அதாவது டிஎன் டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியோட அஃபிலியேட்டடோ அல்ல நம்ம தமிழ்நாடு நர்சிங் கவுன்சில், இந்தியன் நர்சிங் கவுன்சில், அதாவது ஃபார்மசி கவுன்சில், இதே மாதிரி அந்தந்த கோர்ஸ்க்கான அஃபிலியேட்டடை பெறாம நிறைய காலேஜஸ் நடத்துற காலேஜஸ் இருக்கு. அதனால நீங்க காலேஜஸ்ல போய் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி நான் இந்த வீடியோல சொல்றத முக்கியமா பண்ணிக்கிட்டு அந்த காலேஜுக்கு அஃபிலியேட்டட் இருக்கா, அந்த காலேஜ் நர்சிங், இப்போ நர்சிங் படிக்க போறீங்கன்னா நர்சிங் கவுன்சில், தமிழ்நாடு நர்சிங் கவுன்சில், இந்தியன் நர்சிங் கவுன்சிலோட அஃபிலியேட்டட் இருக்கா, டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி கீழே இருக்கா, அந்த காலேஜோட இது பேக்ரவுண்ட் என்ன அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் நீங்கள் காலேஜில் சீட் அதை போடணும். மேனேஜ்மெண்ட் கோட்டால போகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு கவனமாக அதை பார்த்துக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃபார்மசி காலேஜில் நீங்கள் ஜாயின் பண்ண விரும்புறீங்கன்னா அது ஃபார்மசி, இந்தியன் ஃபார்மசி கவுன்சிலோட அஃபிலியேட்டட் அப்ரூவலில் இருக்கா, டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியோட அப்ரூவல்ல இருக்கா, அதே மாதிரி பார்த்துக்கோங்க. மற்ற அலைடு ஹெல்த் சயின்ஸ் கோர்ஸ்க்கும் இதே ப்ரொசீஜர் தான். அது டிஎன் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி கீழே அஃபிலியேட்டட் ஆயிருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அதுக்கு இம்பார்ட்டன்டான ஒரு ஸ்டெப் நான் ஸ்க்ரீனில் காமிக்கிறேன், இதை பற்றி பாருங்க. நீங்க முதல்ல பார்த்தீங்கன்னா எந்த காலேஜுக்கு ஜாயின் பண்ண விரும்புறீங்களோ அந்த காலேஜோட நேமை நான் சொல்ற ப்ரொசீஜர் படி பண்ணுங்க. முதல்ல கூகுளில் போய் டிஎன் டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி அப்படின்னு அடிச்சிங்கன்னா எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியோட அஃபிஷியல் வெப்சைட் பேஜ் காமிக்கும். அதுக்கு கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா அஃபிலியேட்டட் காலேஜஸ் ஆர் இன்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் காமிக்கும். இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா டைரக்டாக எதில் போகும்னா ஒரு கோர்ஸ், அதாவது எம்பிபிஎஸ், பிடிஎஸ், மற்ற அலைடு ஹெல்த் சயின்ஸ், நர்சிங், ஃபார்மசி, எம்ஃபார்ம், அப்படி யூஜி கோர்ஸ், பிஜி கோர்ஸ், பிஹெச்டி கோர்ஸ், எம்பி எல்லாமே காமிக்கும். இந்த கோர்ஸில் உங்களுக்கு எந்த கோர்ஸ் தேவையோ, நீங்கள் எந்த கோர்ஸ் காலேஜில் படிக்க விரும்புகிறீங்களோ அந்த கோர்ஸை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே போனீங்கன்னா சர்ச் எல்லா காலேஜ், இப்போ நர்சிங்னா நர்சிங் கவுன்சில், இந்தியன் நர்சிங் கவுன்சில் கீழே எந்தெல்லாம் காலேஜஸ் இருக்கோ அந்த காலேஜஸோட லிஸ்ட் இருக்கும். அந்த காலேஜஸ் லிஸ்ட்டில் நீங்கள் ஜாயின் பண்ண போகிற காலேஜஸ் இருக்கு அப்படிங்கிறத கவனமாக பாருங்கள். இது இப்போ பேராமெடிக்கல் கவுன்சிலிங்கில் அட்டன் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது. மேனேஜ்மெண்ட் காலேஜில் லோ கட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் காலேஜில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணுவீங்க, அவங்களுக்கான வீடியோ தான். இப்போ நம்ம ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு டவுட் வரும், நம்ம டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி கீழே நடக்கிற கவுன்சிலிங்கில் வர எல்லா காலேஜும் அஃபிலியேட்டட் காலேஜ் அப்படின்னு கேட்டாங்க. எஸ், கண்டிப்பாக 100% அது எல்லாமே அஃபிலியேட்டட் காலேஜ் மட்டும்தான் கவுன்சிலிங்கில் வருமே தவிர நான் அஃபிலியேட்டட் காலேஜஸ் வராது. அது ஃபார்மசி ஆகட்டும், அலைடு ஹெல்த் சயின்ஸ் ஆகட்டும், நர்சிங் ஆகட்டும், எல்லாத்துக்குமே அஃபிலியேட்டட் காலேஜ் மட்டும்தான் கவுன்சிலிங்கில் வரும். நான் இப்போ கவுன்சிலிங்கோட விஷயம் பற்றி பேசல, டைரெக்டாக கவுன்சிலிங் அட்டன் பண்ணாதான் நீங்கள் மேனேஜ்மெண்ட்டில் போய் ஜாயின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ண போகிற காலேஜஸ் அஃபிலியேட்டடா அன்அஃபிலியேட்டடான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அப்ளிகேஷனை, அதாவது காலேஜில் அட்மிஷனை ப்ளேஸ் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொசீஜர் படி ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ ஃபார்மசினா ஃபார்மசி கவுன்சில் ஆஃப் இந்தியாவோட அப்ளிகேஷன் இருக்கணும். நர்சிங்னா நர்சில், தமிழ்நாடு நர்சிங் கவுன்சில், இந்தியன் நர்சிங் கவுன்சிலோட அஃபிலியேட்டட் இருக்கணும். இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மேலும் இது போன்ற கல்விசார் தகவலுக்கு இணைந்திருங்கள். வே டு கரியர் செக் யூடியூப் சேனலில் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.